தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த மகாபோதி விகாரிலிருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். அதனால் அவர்கிட்ட டிரைவர்கிட்ட சாப்பிடலாமா அப்படின்னாரு. அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே வலது பக்கம் கோயில் இருக்குது, இடது பக்கம் ஒரு வலைக்கே அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே தமிழ் சாப்பாடு, இந்தியன் சாப்பாடு நிறையா கிடைக்கும். ஓகே, அவர் நல்லா தான் இருந்து சாப்பாடு. நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன். என் ஒய்ஃப் 2 பரோட்டா ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் டிரைவர் வடை சாப்பிட்டாரு. காஃபி குடித்தோம். ஏறக்குறைய தோசைக்கு 200 ரூபாயாகும், லங்கன் ருபீஸ். பரோட்டாக்கு 250 ரூபாயும், வடைக்கு 150 ரூபாயும் ஆச்சு. 250 ரூபா. டீ சாப்பிட்டு 150 ரூபா அப்படி. ஏறக்குறைய 1000 ரூபா டிப் எல்லாமே அவங்க கொடுத்த எல்லாமே சேர்த்து 1000 ரூபா சில்லு ஆயிருந்து. ஒரு ஆளுக்கு ஆவரேஜ் 500 ரூபா ஆகணும்னு வைங்களா, அதுதான் ஆயிருந்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வச்சுன்னா மழை வர ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் சரி மழை வருது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிற ப்ரோக்ராம் ட்ராப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே போக ஆரம்பித்தோம், எங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு. ஓகே, வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது டூரிஸ்ட் சென்டர். இப்போ டூரிஸ்ட் பார்க்க போகிற இடம். அதுக்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் எதுவுமே கிடையாது. இது இப்போ ரீசெண்டாக அந்த டூரிசம் நிறைய ப்ரொமோட் ஆனப்போ நிறைய போகிறாங்க. ஓகே, நீங்கள் போகிறது லலிதா ஜுவல்லர்ஸ். நீங்கள் பழைய சிலோன் ரேடியோ கேட்கறதா இருந்தாங்க, லலிதா ஜுவல்லர்ஸை பற்றி கேட்காம இருந்திருக்க முடியாது. ஓகே, அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது லேக், கண்டி லேக். யாருக்கும் அந்த ஊரே கண்டி லேக்கை சுற்றி தான் இருக்குது. சுற்றி அந்த ரோடும் போகுது. இது இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், யார் ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். இப்போ நீங்கள் ஊரில் எந்த பக்கத்துக்கு போனாலும் இந்த லேக்கை நீங்கள் டச் பண்ணாதான் போக முடியாத அளவு தான் அந்த இது இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு மகாபோதி விகாரம் ஒரு மலையில் தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் சரி, இது ஒரு இடம் என்னதான் கிடைக்கி பார்ப்போம் அப்படி போனோம். போகும்போது அந்த ஊரை பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பசையில் நல்லா இருக்குது. ஓகே, சிறுவங்காவை பச்சை பசையிலான ஊர் தான். பட் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 10-15 நிமிஷம் இதில் போய் சேர்ந்துட்டோம். நீங்கள் பார்க்குறது தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் அந்த லேக்கை சுற்றி தான் இருக்க ஒழிய பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரியல. நிறைய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்த்தீங்கன்னா இது கெஸ்ட் ஹவுஸு இல்லைனாக்கி ஹோட்டல் அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி சொல்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. பாருங்களா, இது பார்க்க நாங்கள் வெளியே வரும்போது அங்கே ஒரு ஆளு பாம்பை வச்சு ஷோ காட்டிகிட்டு இருந்தார். என்ன மகுடி வச்சு ஊதிக்கிட்டு காட்டிகிட்டு இருந்தார். நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்தேன், அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன டிரைவர்கிட்ட வச்சோம்னா அவர் லேக்கு போகணும் அப்படின்னா அவர் என்ன பல்லு கோயில் பக்கத்துலேயே லேக்கு போயிடலாம், அவர் 2யும் சேர்த்து போயிடலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு நாங்களும் அதில் போனோம். அங்கே ட்ராப் பண்ணார். லேக்கை பார்த்தீங்கன்னா இது 1807 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்தவர் பேர் விக்ரமராஜ சிங்கே. ஆமாம், சிங்கே அப்படின்னு ஒரு ராஜா. இது அவர் அதாவது அரண்மனையும் அந்த பல்லு கோயிலும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அவங்க அது பக்கத்தில் அவங்க ராஜா அவங்களுக்காக ஆரம்பித்தது மாதிரி தான் தெரியுது. அவங்க இது 2 மைல் சுற்றளவுலையும் 18 அடி ஆழத்துலேயும் அந்த மாதிரி. பெரிய ஆழம் 18 அடி அவங்க. அது தோண்டும் போது என்ன பண்ணிருக்காங்கனாக்கி ஒரு கொஞ்சம் லேண்டை மட்டும் சென்டரில் விட்டுருக்காங்க. விட்டுட்டு அதை அதை ஒரு அரண்மனை மாதிரி, அது ஒரு அவங்களோட மாளிகை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ
சம்மர், அதாவது வெக்கையாக இருந்துனாக்கி சூடாக இருந்தாக்கா அங்கே போய் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குயின் ஹோட்டல். இது இங்கே ஒரு பாப்புலரான ஹோட்டல். ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது, இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ லேக்குக்கு வரும். லேக்கில் வந்து இப்போ அதாவது ராஜாக்கள் அவங்க இஷ்டப்படி அவங்க அங்கே போய் கேளிக்கைகளுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ராஜாக்கள் முடிஞ்சு பிரிட்டிஷில் வந்த பிறகு என்ன இருக்குன்னாக்கி, எனக்கு இது வந்து இந்த சாம்ராஜ்யம் இதுக்கு பிறகு ராஜாக்களுக்கு பிறகு பிரிட்டிஷ் கையில் தான் போயிருக்கு. அதை கண்டி கன்வென்ஷன்லாம் ஒன்று உண்டு. ஆன பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி இதை வந்து வெடி மருந்துகள், அம்யூனிஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது. எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ல என்ன ஆச்சுனாலும் சரி, 4 பக்கம் தண்ணி இருக்கிறதுனால அது பெரிய அளவில் டேமேஜ் இருக்காதுங்கிறதுக்காக அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் முடிஞ்ச பிறகு இப்போ அங்கே ஒரு கார்டன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அங்கே யாரும் போக முடியுமான்னு தெரியல. போட் சர்வீஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் அது அவங்க உள்ளே கூட்டு போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, நாங்கள் வந்து போட் சர்வீஸ் இருக்கிற மாதிரி ஐடியா இல்லை, அதனால் அதை விசாரிக்கலாம். அதுக்கு நான் விசாரிச்சுக்கணும், போட் சர்வீஸ் எடுத்தால் உள்ளே போகலாமா அப்படிங்கிறது. பட் தெரில, எனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். போட் சர்வீஸ் இருந்தாக்கி எவ்வளோ ஆகும், இன்னைக்கு உள்ளே கூட்டு போவாங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து பல்லு கோயிலை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு அந்த கம்பியெல்லாம் பார்த்துட்டு தான் போக முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டோம், ஆமாம் அப்படின்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து அவங்களுடைய ராஜாக்கள், அதாவது அவங்க குடும்பத்தாருடைய குளிக்கிற இடம், அதாவது அந்த புறத்தில் உள்ளவங்க குளிக்கிற இடம். ஏறக்குறைய ஒரு க்ளோஸ் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த தூணெல்லாம் பார்த்தா இது அந்த காலத்து தூணாக தான் இருக்கணும். கூரையை பார்த்தாக்கி அவங்க பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அதை வந்து ரினோவேட் பண்ணி புதுசாக மாற்றிருக்காங்களா இல்லை பழைய கூரையா அப்படின்னு தெரியல. 1800 அப்படிங்கிறதுனால இருக்கலாம், பழைய கூறாவே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க ராஜாக்கள், அதாவது ராஜா ராணி குடும்பத்தார்கள் குளிக்கிற ஸ்விம்மிங் பூல். இது எங்கள் ஊரில் வந்து மட்டுப்பாவு போட்டிருக்கு அப்படிங்குவாங்க, இதில் எனக்கு கட்டை குத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்புறம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கி பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய பெரிய மீன்கள், மீன் பேரில் எனக்கு தெரியாது. பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் இருந்து. இந்த வீடியோவில் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பல்லு கோயிலை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் கேள்வி இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். அது வரை பாய்.